வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண கதையை தாங்க சொல்ல போகிறேன். நான் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக இருப்பேன். அதனாலேயே பார்த்திங்கன்னா என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது. பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் பொண்ணு என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, வேண்டாம், எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கள் மாமா மகனுமே அப்படிதாங்க, பொண்ணு இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, எனக்கு பிடிக்கலை, எங்கள் குடும்ப சூழ்நிலையும் சரியில்லை, அதனால் சொந்த தாய் மாமா மகனே என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் ஐயா வந்து அப்பா வந்து சொல்லுவார் அடிக்கடி, உன் கூட படித்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுன்னு தூக்கிட்டு அலையுது, உன்னை என்னைக்கு கரை சேர்க்க போகிறோம் அன்றைக்கி தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து எங்கள் ஐயா வந்து ரொம்பவே வருத்தப்படுவார். தாய்மாமா மகனும் பார்த்திங்கன்னா கட்டுறோன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலைப்படுவார். எங்கள் அம்மாவுமே வந்து என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க, நம்ம பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லாவே இல்லை, நமக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, நம்மளை யாருக்கு பிடிக்க போகுது, அந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய நினச்சிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மகன் தான், நான் அடிக்கடி அவள் கூட வந்து வீடியோ போடுவேன். அவள் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தா. எங்கள் அத்தையும் மாமாவுமே நம்ம அன்னை மகளை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அத்தையும் மாமாவும் தான் பார்த்திங்கன்னா எனக்கு அம்மா அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே செஞ்சாங்க. அப்பா வந்து தண்ணி அடிப்பார், அதனால் பொறுப்பு இல்லாமல் இருப்பார். அதனால் அவர் வந்து எதுவுமே கண்டுக்கல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அந்த மாதிரி தான் இருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையும் மாமாவும் வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் எங்கள் அத்தைம்மா வந்து எங்கள் அத்தைம்மா கூட தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலை பார்த்துருக்காரு. அப்போ தெரியும் போல் அவங்களுக்கு. அப்போ வந்து அவள் தான் கூப்பிட்டு வந்தா, என்னை வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா, என்னை வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவா. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க, பஞ்சு மில்லில். அப்போ வந்து சொன்னாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் கிடையாது, சும்மா இப்படி விருந்தாடியாக வரும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி சிவகாசியில் ஒரு மாப்பிள்ளை இருக்குது, ஜாதகத்தை கொடுங்க, பார்த்துட்டு ஜாதகம் பொருந்தி இருந்தால் பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே வந்து ஒரு டவுட்டோடு தான் இருந்தேன், நம்ம இவ்வளோ ஒல்லியாக இருக்கோம், நம்மளை பார்த்தா பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சியுமே என்ன சொல்லிட்டான்னு பார்த்திங்கன்னா, நீ இருக்கிறதுனால தான், நான் இருக்கும்போதே அவளும் வந்து வயசுக்கு வந்துட்டா. அப்போ வந்து அவளுமே சொன்னா, நீ உன்னால தான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி வேற சொன்னான். எனக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பிறகு பார்த்திங்கன்னா தாய் மாமான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 2ஆம் தரமாக பொண்ணு கேட்டார். நான் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்படியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். என்னை வந்து எங்கள் பெரியம்மா, எங்கள் மாமா, எங்கள் அத்தை சொல்லலை, எங்கள் பெரியம்மாவும் எங்கள் மாமாவும் வந்து சொன்னாங்க, நம்ம மாமா தானே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி. எங்கள் பெரியம்மா வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்தினாங்க. என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. எங்கள் அம்மாவோட தம்பி ஃபஸ்ட்டு தாய் மாமா மகனுக்கு கேட்டாங்க, அவங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் தரமாக நம்மளை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படி ஒரு அழுகையாக வரும் பார்த்துக்கோங்க. நான் வந்து தனியாக இருக்கும்போது நினச்சி ரொம்பவே அழுதுருக்கேங்க. நம்மளை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கு பிறகு வந்தவர் தாங்க எங்கள் வீட்டுக்காரு. நான் நினச்சேன், சத்தியமாக நம்மளை வந்து அவருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு தாங்க நினச்சேன். அதாவது பொண்ணு பார்க்க வர்ற வரைக்குமே நம்மளை என்ன சொல்லுவாங்களோ, பொண்ணு என்ன இப்படி இருக்குது, ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ
அந்த மாதிரி டவுட்டோடு தான் இருந்தேன். எங்கள் அத்தைம்மாட்டையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. எப்போ அவன் அவன் வந்து எப்படி இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லைங்க. நம்மளை எப்படியும் வேணான்னு இத்தனை பேர் பார்த்துட்டு வேணான்னு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி நம்மளை சரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டவுட்டோட தாங்க இருந்தேன். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே உறவுகளே, ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, என்னோடய ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வியூஸ் போகிறத பொறுத்து நான் சொல்கிறேங்க. இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். விருப்பம் இல்லாமல் எதுக்குங்க சொல்லிக்கிட்டு. ஓகே உறவுகளே, ஓகே பாய்.